ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மொபைல் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸோ நான் எம்ஐ ஃபோன் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் எம்ஐ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த அப்டேட்டு முழுக்க முழுக்க சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன வீடியோ மூலமாக டெமோ காட்டுறேன். நீங்களும் வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம ஃப்யூச்சரில் போடக்கூடிய ஒவ்வொரு டெக் சம்மந்தமான விஷயமா இருக்கட்டும், இதே மாதிரி மொபைல் அப்டேட் சம்மந்தமான விஷயமாகவும் இருக்கட்டும், உங்களுக்கு டைரெக்டாக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு டைரெக்டாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த அப்டேட் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிள் நானும் வாட்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. சேம் டைம் நீங்கள் அந்த மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணணும். அந்த மெசேஜ் என்னன்னு சொல்லி வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்க்கணும். அப்படி நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும்போது உங்களுக்கு இந்த யூடியூப் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகி வீடியோ ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு உள்ள ஒரு சூழ்நிலை. பட் நான் சொல்கிற ஒரு அப்டேட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி சிச்சுவேஷனில் எப்படி நம்ம வாட்ஸ்அப் அதாவது யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் எப்படி நம்ம ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்குது. எனக்கு இன்னும் மெசேஜ் எதுவும் வந்துட்டில்ல. இருந்தாலும் நான் டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறேன். நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய யூடியூப் வீடியோவும் ப்ளே ஆகிட்டுருக்குது. சேம் டைம் என்னோடய வாட்ஸ்அப் பேஜ் ஒரு சின்ன பாப்பப் விண்டோவாக என்னோடய மொபைலில் ஷோ ஆகுது. இப்போ எனக்கு யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு என்னால் டைரெக்டாக உள்ளே போய் ரீப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அப்டேட்டு. ஸோ நீங்களே நல்லா பாருங்கள். இது வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, எக்ஸட்ரா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சேம் டைம் இப்போ நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ். ஓகேங்களா? எல்லா இதுக்கு அப்டேட் இருக்குது. நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்துட்ருக்கும்போது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே நேரம் டெலிகிராமாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட கூகுள் குரோம்குள்ளே போய் உங்களோட யூடியூப் டேஷ்போர்டுனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா வசதிகளும் இந்த அப்டேட்டில் இருக்குது. ஸோ இதை பற்றி ஸோ இந்த செட்டிங்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அதையும் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ மூலமாக டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போது நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கங்க. செட்டிங்ஸில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எம்ஐ ஃபோன் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ செட்டிங்ஸில் கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போனதுக்கப்புறம் இங்கே ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 5 டைட்டில் இருக்கும். கேம் டர்போ, வீடியோ டூல் பாக்ஸு, நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படின்னு சொல்லி நான் வீடியோ டூல் பாக்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்காக ஒரு மட்டும் டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வீடியோ டூல் பாக்ஸ்ன்னு இருக்குது. அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வீடியோ டூல் பாக்ஸ் ஷார்ட்டு கட்டுன்னு இருக்கும். அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிடுங்க. பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஷார்ட்கட் லொக்கேஷன் சொல்லியிருக்கும். அதில் நான் ரைட்டு வச்சுருக்கேன். இதில் ரைட்டு லெஃப்ட்டு இந்த 2 தான் இருக்கும். நான் ரைட் வச்சுருக்கேன். நீங்கள் லெஃப்ட் வைக்கிறதா இருந்தால் லெஃப்ட் வச்சுக்கலாம், ரைட் வைக்கிறதா இருந்தால் ரைட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேனேஜ் வீடியோ ஆப்ஸ்ன்னு இருக்கும். நான் ஒரு 5 ஆப் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், யூடியூப்,
வாட்ஸ்அப், கேலரி, ஸ்னாப்டியூப், டிக்டாக் அப்படிங்கிறது. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் இதை கிளிக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு ஃபுல்லாக வெளியே போய்க்கிறேன். வெளியே போயிட்டு நான் மறுபடியும் என்னோடய யூடியூப் பேஜ் எடுக்கிறேன். ஓகேங்களா? யூடியூப் பேஜ் எடுத்துகிட்டு திரும்ப ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணால் வீடியோ ப்ளே ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் வீடியோவில் லெஃப்ட்டில் சரிங்களா 3 டாட் பட்டன் இருக்குதா, அது கீழே கார்னரில் ஒரு சின்ன லைன் இருக்கும் பாருங்கள், அந்த லைனை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரில. நீங்கள் வேணால் உங்கள் மொபைலில் இந்த செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு யூடியூப்பில் போயிட்டு வீடியோ ப்ளே பண்ணிட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போது அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி சைட்லேருந்து சின்ன ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து வீடியோவும் ப்ளே ஆகும், யூடியூப் வீடியோ. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உங்களோட வாட்ஸ்அப் வந்து விண்டோ ஒரு பாப்அப் சிறிய விண்டோவாக இதில் வரும். ஸோ இப்போ டைரெக்டாக நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணணுமோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம். பேக் வந்துக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு பதிவு போடுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திப்போம் கைஸ்.